தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். சிந்து, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரனை குண்டர் சட்டத்தில் அடைத்த உத்தரவை எதிர்த்து அவரது தாயார் கங்காதேவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த கங்காதேவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் தனது மகன் ஞானசேகரன் கடந்த டிசம்பர் மாதம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் தொடர்பான வழக்கில் காவல்துறையினர் கைது செய்ததாகவும், அதன் பிறகு ஜனவரி 5ஆம் தேதி தனது மகன் ஞானசேகரன் மீது சென்னை மாநகர காவல் ஆணையர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்றும், தனது மகன் மீதான பாலியல் வழக்கு 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதிவு செய்யப்பட்டுள்ள நேரத்தில் இவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக கடந்த 2019ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட பழைய வழக்குகளை காரணம் காட்டி காவல்துறையினர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைத்திருக்கிறார்கள் என்றும், இந்த விவகாரத்தில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்கக்கூடிய எந்த விதிமுறைகளையும் மாநகர காவல்துறையினர் முறையாக பின்பற்றவில்லை என்றும், ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக தனது மகன் மீது வேண்டும் என்று குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரை சிறையில் அடைத்துள்ளார்கள் என்றும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே சட்டவிரோத காவலில் அடைக்கப்பட்டுள்ள தனது மகனை விடுவிக்க கோரியும் தனது மகன் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனுவில் அவர் கூறியிருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிந்து, நன்றி சிவா. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.